பங்களாதேஷ் அணியுடனான ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா த்ரில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வென்று ஃபீல்டிங் தேர்வு செய்தார். பங்களாதேஷ் அணியின் லிட்டோன் தாஸ், மெஹதி ஹசன் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். பங்களாதேஷ் அணி 20.5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 120 ரன்கள் எடுத்திருந்த போது கேதர் ஜாதவ் வீசிய 21வது ஓவரில் மெஹதி ஹசன் ஆட்டமிழந்தார். அதன் பின் வந்த இம்ருல் கெய்ஸ் 2 ரன்கள், முஷ்பிகுர் ரஹீம் 5 ரன்களுடன் அடுத்தடுத்து வெளியேறினர். ஒரு பக்கம் விக்கெட் வீழ்ந்தாலும் மறுமுனையில் லிட்டோன் தாஸ் சதமடித்தார். இறுதியில் பங்களாதேஷ் அணி 48.3 ஓவரில் 222 ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டும், யாதவ் 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். ஷேசாத் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா கடைசியில நபி ஒரு இம்பிட்டஸ் கொடுத்தாரு, அவுட். எதுக்கு கூகுளி வந்துச்சு, அவுட். முதல் ரன் ரொம்பவே ஸ்லோவா. கேலி பும்ராவோட சரியான ஒரு யார்க்கர், 140 km/h, செம்ம பேஸ். பின்னர் 223 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் ஆகியோர் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர். இருவரும் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் 15 ரன்கள் எடுத்திருந்த போது தவான் ஆட்டமிழந்தார். அடுத்து களமிறங்கிய ராயுடு 2 ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார். மறுமுனையில் கேப்டன் ரோஹித் சர்மா 48 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் களமிறங்கிய தோனி, தினேஷ் கார்த்திக் ஆகியோர் இந்திய அணியின் எண்ணிக்கையை சீரான வேகத்தில் உயர்த்தினர். தினேஷ் கார்த்திக் 37 ரன்கள் எடுத்திருந்த போது LBW முறையில் ஆட்டமிழந்தார். தோனியும் 36 ரன்களில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். அடுத்து களமிறங்கிய கேதர் ஜாதவுக்கு ஆரம்பத்திலேயே தொடைப்பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதால் அவர் ரிட்டையர்ட் ஹட் முறையில் பாதி ஆட்டத்திலேயே வெளியேறினார். அடுத்து ஜோடி சேர்ந்த ஜடேஜா, புவனேஸ்வர் குமார் நிதானமாக விளையாடி அணியின் எண்ணிக்கையை உயர்த்தினர். வெற்றிக்கு 11 ரன்களை தேவை என்ற நிலையில் ஜடேஜா, புவனேஸ்வர் குமார் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 227 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றது. Mr. Amitabh Chaudhary will present the winning team trophy to Rohit Sharma, and he's got the trophy. Wonderful tournament. Well led there from Rohit Sharma.